ஹாய் ஆர்ட் போர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெசின் என்னென்ன திங்ஸ்லாம் மெயினாக வேணும், ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் மெயினாக வேணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிவ்அவே சேலஞ்ச் வைக்க போகிறோம். இந்த சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு நடுவில் கொஷின் கேட்குறோம். அந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெசின் ஆர்ட் கிஃப்ட் தான் காத்துக்கிட்டு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபுல்லி ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெசின் கிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெசின் அண்ட் ஹார்டனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு, நீங்கள் இந்த சிலிக்கான் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் இந்த பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெட்டு, உங்கள்கிட்ட வெயிங் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லெட்டு தேவைப்படாது. ஸோ நான் லெட் வச்சுருக்கேன். ஸோ நான் என்கிட்ட வெயிங் ஸ்கேல் நான் யூஸ் பண்ணல. ஸோ இதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் ஸ்டிக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க இது மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் மோல்டு, உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் மோல்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த மோல்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ளவர்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை பாக்ஸில் இருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாயில்ஸ், கோல்டன் கலர், சில்வர் கலர்ஸில் ஃபாயில்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜிக்னாஸு, அந்த கிளிட்டர்ஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா, அது மாதிரியான ஜிக்னாஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியரல் பவுடரில் இருக்க பிக்மெண்ட்ஸு, இது பியரல் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியரல் மைக்கா பவுடர், பிக்மெண்ட்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது நிறையா கலர்ஸில் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி எப்படின்னா வேவ்ஸ் கொடுக்கும். இது மெட்டாலிக் பிக்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது கலர் மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வேணால் நீங்கள் இப்போ பிங்க் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் செட்டில்டு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க்கில் அது எப்படின்னா கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபுல்லாக 74 ஹவர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ஒரு மேஜிக்கான பிக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே கலரில் இருக்காது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், பட் வேவ்ஸ் கொடுக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பிக்மெண்ட், அந்த இங்க் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிக்மெண்ட் தான் இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டும். அந்த மேலே இருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பேக் சைடில் டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டும். ஸோ அந்த பிக்மெண்ட் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே திக்னஸ் ஆனது ஒரு டார்க் பிக்மெண்ட். நீங்கள் ஒரு லைட்டாக ஆட் பண்ணிங்கனாலே போதும். இது ரொம்ப டார்க்காக ஹெவியாக காட்டும். ஸோ அது மாதிரியான பிக்மெண்ட் தான் இது. ஸோ இந்த பிக்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு எட்ஜஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு நைஃப் தான் இது. ஸோ 2 டைப் ஆஃப் நைஃப் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது நீங்கள் மேலே ரப் பண்ணிவிட்டு மேலே கோட்டிங்லாம் கொடுப்பீங்கள்ல, அப்போ கூட இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீ செயின்ஸில் மேலே அந்த ஹூக் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் தான் இது. ஸோ இதுக்கு ஸ்மால் சைஸ் ஹூக்கு. இது சில்வர் கலர், கோல்டன் கலர், அது மாதிரி மற்ற கலர்ஸில் கூட இருக்குது. இது உங்களுக்கு ஃபேவரட்டான மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கீ செயின்ஸில் அந்த ஹோல் இல்லாதப்போ கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோல்டு வச்சு செய்கிறதுக்காக. அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎஸ் போர்ட். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பீச் தீம்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது இது மாதிரி ஐட்டம்ஸில் ரெடி பண்ணும்போது ரொம்பவே ஒரு பெட்டர் ஃபீல் கொடுக்கும். ஒரு பெட்டரான எஃபெக்ட் இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த எம்டிஎஸ் போர்டு தான் இது. சென்டரில் ஹோல் போட்டிருக்கும். இது மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஐடியா இருக்கவங்க இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ரோமன் லெட்டர்ஸ் போட்ட வால் கிளாக்குக்காக வாங்கியிருக்கேன். இது தான் இது பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் சுற்றி வரதுக்காக அந்த முள் தான் இந்த முள். இதில் நிறைய டைப்பு இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸு, கலர்ஸு, அது மாதிரி எல்லாமே வேறு சில்வர், கோல்டு, அது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும். இது அந்த மோட்ரு பின்னாடி நம்ம கிளாக்குக்காக செட் பண்ணுற மோட்ரு, அந்த ஹோலில் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வைக்கிற மோல்ட், அந்த ஒரு பேட்ரி தான் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள்
பிகினர்ஸ் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்காகவே தான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நீங்கள் அந்த மோல்டு இப்போ செஞ்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வால் ஹேங்கிங்லாம் பண்ணும்போது அவங்களுக்குலாம் வந்து அந்த இதை வச்சு டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். குறடு வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ டைமிங் அதுக்கு வந்து கொடுத்துட்டு நாம் செகண்ட் லேயர் அதில் வந்து ஆட் பண்ணலாம். இதுதான் வந்து இன்றைக்கான கொஷின். இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு gift காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரெசின் கிட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது மாஸ்க், க்ளவுஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ரெசின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் அதை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து வாங்கிடுங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பீச் தீம் ரெடி பண்ணுறதுக்காக அந்த சிப்பி அதெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தான் வந்து இந்த கிட்டு. ஸோ இது வந்து மல்டி கிட்டில் வந்து வாங்கினோம். அதனால வந்து அந்த சாயில் எல்லாமே வந்து ஆட் ஆகி வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் எங்கள் வீட்டு குட்டி பையன் வந்து அதெல்லாம் வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் எடுத்து வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டும்போது தான் வந்து அவருக்கு விளையாடுற மூடு வந்து அவர் அதை எடுத்து வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் செஞ்சு வச்சுருக்கிறது தான் வந்து இந்த வேலை. இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் நான் வந்து இப்போ தான் ரெசின் ஆர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன கிட்லாம் வந்து தேவைப்படும், எதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் காட்டியிருக்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பெரிய லெவலில் வந்து பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்னதாக கீ செயின்ஸ் அது மாதிரி தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். நிறையா டைப் ஆஃப் ரெசினில் வந்து நிறையா டைப்ஸ் வந்துருச்சு, நிறையா மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ. கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்காகவே gift ஒன்று ரொம்ப ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த gift என்னன்றதையும் நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள்.